இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வீட்டு கடன் வாங்கியவர்கள் 7,00,000 வட்டிய எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீட்டு கடன் பெற்றவர்களுக்கு தான் அதனை திருப்பி செலுத்த பணி எவ்வளவு சவாலானது என்பது தெரியும். வட்டியுடன் சேர்ந்து அசல் தொகையும் செலுத்துவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். அது மட்டுமின்றி வருமானத்தில் பெரும் தொகை இந்த கடனை செலுத்துவதிலேயே போய்விடும். இந்த சூழலில் வீட்டு கடனிலிருந்து சுமார் ரூபாய் 7,00,000 வரை பணத்தை எவ்வாறு சேமிக்கலாம் என்று இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஆண்டில் தற்போதைய ரெப்கோ விகிதத்தை 2 முறை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது. அதாவது இந்த ஆண்டின் தொடக்கத்திலும், கடந்த ஏப்ரல் மாதத்திலும் முறையே 0.25% குறைத்துள்ளது. இதனால் கடன் வழங்கும் வாடிக்கையாளரின் வட்டி குறைக்கப்பட்டு விரைவாக வீட்டுக் கடனை செலுத்த வழிவகுக்கும். இதனிடையே புதிய வருமான வரி சட்டத்தின்படி வீட்டுக் கடனுக்கான வருமான வரி சேமிப்பு வழங்கப்படுவதில்லை. இதன் காரணத்தால் வீட்டுக் கடன் பெற்றவர்கள் அதனை விரைவாக அடைக்கும் வழிகளை தேடுகின்றனர். மேலும் வட்டி குறைந்ததை பயன்படுத்தி முன்கூட்டியே அசலில் வர வைக்க முன்வருகிறார்கள். இதற்கான வழிமுறைகளை சில எடுத்துக்காட்டுகளுடன் காணலாம். ஒரு பணியிலிருந்து போனஸ் போன்ற வருமானம் கிடைக்கும்போது அதனை வீட்டுக் கடனை விரைவாக செலுத்த பயன்படுத்தலாம். இதற்காக நீங்கள் ரீபேமெண்ட் செய்யும்போது நிலுவையில் உள்ள கடன் தொகை உடனடியாக குறைக்கப்படும். இதன் பின்னர் நிலுவையில் உள்ள கடனுக்கு மட்டும்தான் வட்டி வசூலிக்கப்படும். இதனை வட்டியும் கணிசமாக குறைக்கும் வாய்ப்புள்ளது. அந்த வகையில் நீங்கள் 40,00,000 வரை கடன் பெற்றிருந்தால் அதற்காக உங்களிடம் வசூலிக்கப்படும் வட்டி விகிதம் 8% ஆகும். இதனை 20 ஆண்டுகள் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று நிலை இருப்பதாக கணக்கில் கொள்வோம். உங்களுக்கு எதிர்பாராத வகையில் ரூபாய் 1,00,000 கிடைக்கிறது என்றால் அதனை முன்கூட்டியே வரைய வைக்கலாம். இதன் மூலம் உங்களுக்கு கடன் சுமார் 14 மாதங்கள் முன்பாகவே முடிந்துவிடும். இதனிடையில் ரூபாய் 3.72 லட்சம் வரை வட்டியை நீங்கள் சேமிக்கலாம். மேலும் மற்றொரு வழிமுறையும் இருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நிலையான தொகையை முன்கூட்டியே செலுத்தி முயற்சி செய்யலாம். உதாரணமாக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 50,000 முன்கூட்டியே செலுத்தி வருகிறது என்றால் 16 ஆண்டுகள் உங்களுடைய கடன் முற்றிலுமாக முடிந்துவிடும். இதனால் சுமார் 11,11,000 ரூபாய் வரை வட்டியை நீங்களே சேமிக்க முடியும். மேலும் இஎம்ஐ தொகையை அதிகரிப்பதன் மூலமும் உங்கள் வட்டியை ரூபாய் 2.37 லட்சம் வரை சேமிக்கலாம். அதாவது 40,00,000 கடனுக்காக 8% வட்டிக்கு இஎம்ஐ தொகையை ரூபாய் 722 அதிகரிப்பதன் மூலம் இதனை செய்யலாம். இதன் மூலம் வழிமுறையை பின்பற்றி நீங்கள் வீட்டு கடன்